எல்லோருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. இப்போது அனுமனின் அற்புத சாகசங்கள், வாயுபுத்திரனின் மகிமைகள், இந்த தலைப்பில் நம்ம சுந்தரகாண்டத்தினுடைய கதைகளை இப்போ பார்த்துட்ருக்கோம். அது கதையல்ல, காவியம். இந்த காவியத்தில் ஒவ்வொரு எபிசோடை நம்ம பார்த்துட்ருக்கோம். போன தடவை எபிசோடு 16 பார்த்தோம். இப்போ எபிசோட் 17. இப்போ நம்ம கதையை கேட்கலாம். பேரிகை சப்தமும் சங்க முழக்கமும் நெருங்க நெருங்க ராவணனை வாழ்த்துகின்ற ஆரவார சப்தங்களும் கூடவே எழும்பி சீதையின் செவியில் வந்து விழுந்தது. அவளையும் அறியாமல் அவள் உடல் மீண்டும் நடுங்க ஆரம்பித்தது. இன்னைக்கு என்னவெல்லாம் பேசுவானோ, நான் அவனோட ஆபாசமான பேச்சையெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் கேட்கணுமோ என்று எண்ணிய பொழுது அவள் கண்களில் கண்ணீர் அடக்க முடியாமல் பெருகியது. உறங்கிக் கொண்டிருந்த ராவணனை மனதில் பதிய வைத்திருந்த அனுமன் இப்பொழுது அவன் நேரில் ராஜ தோரணையோடு நடந்து வருகின்ற காட்சியையும் உள்வாங்க எத்தனித்தான். இடையில் பட்டாடை, இரத்தினங்களால் ஒளிரும் மார்பின் இடையே பள்ளீரென துளங்குகின்ற முப்பரி நூல், 10 தலைகளிலும் பாங்காய் பொருந்திய வேலைப்பாடுடைய மகுடங்கள், 20 கரங்களிலும் அவன் வல்லமையை பேசுகின்ற ஆயுதங்கள், வீரக்கழல்களை உடைய பாதங்கள். ஆனால் இத்தனை கம்பீரமும் தோற்று போகின்ற அளவிற்கு காமத்தை துப்புகின்ற 20 அருவருப்பான விழிகள். நடைகள் வேகம் கூட்டி பெண்கள் படைசூழ பூமி அதிர வந்தான் ராவணன். கண் சாடையிலே கூட வந்தவர்களையும் காவல் இருந்த அரக்கியர்களையும் அப்புறப்படுத்தி தானும் சீதையும் மட்டும் தனிமையில் இருக்கும்படி பார்த்து கொண்டான் அந்த லங்கேஸ்வரன். கூசி குறுகினாள் சீதை. தன் குலத்தின் பெருமை தோற்ற தன்னை சேலையில் முழுவதுமாய் ஒளித்து கொண்டாள். நிலவின் சிறு துண்டாய் அவள் முகம் மட்டுமே சிறிது வெளியே தெரிந்தது. அந்த முகமும் தலை நோக்கியே தாழ்ந்திருந்தது. வைத்த கண் வாங்காமல் அவளை பார்த்தான் ராவணன். என்ன சீதே, என்னை பார்த்து ரொம்ப வெக்கப்படுறியா? என்கிட்ட எதுக்கு உனக்கு இவ்வளோ வெக்க சீதே? என்னுடைய பட்ட மகிழ்ச்சியாக ஆக போகிற நீ தைரியமாக தலை நிமிர்ந்து நிற்க வேணாமா? இப்படி தலை குனிஞ்சு நிற்கிறியே, கொஞ்சம் என்னை நேரத்தான் பாரு சீதே. உன் மேலே இருக்கிற ஆசையினால தானே உன் உடம்பே அனலாக கொதிக்கிறது ஜானகி. என் உடம்பு எப்படி கொதிக்கிறது பாரு, கொஞ்சம் தொட்டு பாரு, புரியும் உனக்கு. உன்னோட அந்த அழகான கண்களால் என்னை ஒரே ஒரு தரம் நீ காதலோட பார்த்தா போதும். என் மனசில் கொழுந்து விட்டு எழிஞ்சின்னு இருக்க நெருப்பு அப்படியே அடங்கிடும் சீத்தை. நான் சொல்கிறது உனக்கு புரியறதா இல்லையா? இல்லை புரிஞ்சும் அந்த ராமனையே இன்னும் நினச்சிட்டு அடம் பிடிச்சின்னு இருக்கியா? அவன் உயிர் போகிற சமயத்தில் ஆ சீதே, ஆ லக்ஷ்மணான்னு கூப்பிட்டுட்டே பிராணனை விட்டது உனக்கு தெரியாதா? அந்த கோழையோட குரல் அன்னைக்கு உன்னுடைய காதில் விழலையா? இந்த பூமியில் ஒரு சின்ன இடமான அந்த அயோத்தியை கூட ஆள விடாமல் அவனை நாட்டை விட்டே துரத்தினான். அவனும் அதை எதிர்க்காம இத்தனை நாளாக ஒரு காட்டுவாசியாகத்தான் வாழ்ந்துட்டுருக்கான். அவனுடைய பத்தினியா நீ தான் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்ச. காட்டில் நிலா காயிற மாதிரி உன்னுடைய மொத்த அழகும் இத்தனை நாளாக அந்த ராமன் கிட்ட எப்படி வீணாக போச்சு பாரு. உன்னோட அழகுக்கு எப்படி இருந்திருக்க வேண்டியவனி. என்னை பாரு, இந்த 3 லோகத்துக்கும் நான் தான் சக்கரவர்த்தி. இந்த மாதிரியான ஒரு வீரனோட உன்னுடைய வாழ்க்கை அமையிறது தான் சரியாக இருக்கும் ஜானகி. நான் சொல்கிறத கேளு. அந்த ராமன் இப்போ உயிரோடு இல்லை. அப்படியே நீ நம்புகிற மாதிரி அவன் உயிரோடு இருந்தாலும் அவனால் உன்னை என்றைக்குமே திரும்ப அடைய முடியாது. ஒருவேளை நீ என்கிட்ட இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சாலும் அவன் பயத்தில் வாயை மூடிண்டு போயிடுவான். நான் யார் தெரியுமா? இந்த இலங்கைக்கே அதிபதி லங்கேஸ்வரன் நான். அதனால் யதார்த்தத்தை புரிஞ்சுண்டு உன்னுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கோ சீத்தை. இவ்வளவு பொறுமையாக நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் பேசினதே இல்லை. ஆனால் உன் விஷயத்தில் உன் மேலே எனக்கு இருக்கிற அதீதமான காதல்னால தான் நான் ரொம்பவும் பொறுமையாக இருக்க சீத்தே. 3 லோகமும் எனக்கு அடிமை.
ஆனால் நான் உனக்கு அடிமை, உன்னுடைய அன்புக்கு அடிமை சீத்த. உன் கிட்டிருந்து வர சம்மதத்துக்காகத்தான் ஆசையோடு ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்கிற ஒரு பிடிவாதக்கார அடிமை. அன்புக்கு நான் அடிமை, உனக்கு நான் அடிமை சீத்த. அதனால் நீ உன்னோட வீண் பிடிவாதத்தை விட்டுட்டு இந்த ராவணன் விரும்புகிற இன்பத்தை தான் சீத்த. ஒவ்வொரு நாளாக நீ தள்ளி போட போட நம்ம 2 பேருடைய இளமையும் வீணாக போயின்னு இருக்குது. இதற்கு மேலே என்னை காக்க வைக்காத சீத்த. நாராசமாக இருந்த ராவணனின் பேச்சில் சீதையின் உடலை பற்றி எரிந்தது. மனதில் சினம் எரிமலையாக கொப்பளித்தது. விளைவு, தான் பேசப்போகின்ற விஷயத்தால் உயிருக்கே ஆபத்து விளைந்தாலும் பாதகமில்லை என்ற எண்ணத்துடன் ராவணனை நோக்கி கடுஞ்சொற்களை தீக்கங்குகளாக உமிழத் தொடங்கினாள் அந்த சீதை. அது என்ன வார்த்தைகள் என்பதை அடுத்த எபிசோடில் நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மாலதி ராகவன், காஞ்சிபுரம்.